டியூப் தமிழ் வணக்கம். அமெரிக்க அதிபர் தன்னுடைய வர்த்தக போரை ஆரம்பித்தார். உலகக்கிண்ண உதைபந்தாட்டத்தை முடித்து கொண்டு அதே உலகக்கிண்ண உதைபந்தாட்டத்தை தம்மோடு இணைந்து செய்த கனடா நாட்டின் மீது முதலாவது அதிரடி தாக்குதல் நடைபெற்றது. 50% வரி கனடாவினுடைய இறக்குமதி பொருட்களுக்கு என்று டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருக்கின்றார். வரும் 30 தினங்களில் கனடாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற முக்கியமான பொருட்கள் வைன், சீமந்து, ஹாக்கி மட்டைகள் என்கின்ற மிக கூடுதலாக ஏற்றுமதியாகின்ற பொருட்கள் மீது இந்த வரி விதிக்கப்படும் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். ஒரு சில பொருட்களுக்கு விதிவிலக்கு இருக்கும் என்றும் அவர் கூறியிருக்கின்றார். எதற்காக கனடா மீது 50% வரி விதிக்கின்றீர்கள், சகோதர நாடல்லவா என்ற கேள்விக்கு கனடாவுடன் செய்கின்ற வர்த்தகத்தில் ஏமாற்று இருக்கின்றது என்றும், அமெரிக்கா கனடாவை ஒரு நட்பு நாடு என்கின்ற நிலையில் தொடர்ந்து தோளில் சுமந்து வர முடியாதென்றும், கனடாவுடன் செய்கின்ற வர்த்தகத்தினால் தமக்கு பலத்த நஷ்டம் ஏற்படுவதாகவும், அந்த நஷ்டத்தை ஈடு செய்வதற்காக இத்தகைய ஒரு திட்டத்தை தான் கொண்டு வந்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். கனடாவினுடைய போக்கு தமக்கு சாதகமாக இல்லை என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அதேவேளை கனடாவினுடைய பிரதமர் அமெரிக்காவை தவிர்த்து அமெரிக்காவினுடைய இத்தகைய நெருக்கடிகளுக்கு அப்பால் சர்வதேசத்தை எப்படி தன்னுடைய வர்த்தகத்திற்குள் கொண்டு வருவது என்பது தொடர்பாக அமெரிக்க அதிபர் நினைத்து பார்க்காத வெகு தொலைவு நோக்கி அந்த நாட்டினுடைய வர்த்தகத்தை கச்சிதமாக கொண்டு சென்று விட்டார் என்பதும், மிகச்சிறந்த பொருளாதார மேதையாக அவர் இருப்பதனால் டொனால்ட் ட்ரம்பினுடைய வியூகங்களுக்கு மாற்று வியூகங்களை ஏற்படுத்தக்கூடிய ஆற்றலாளர் அவர் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. வர்த்தக போரை டொனால்ட் ட்ரம்ப் பிரகடனப்படுத்தி இருக்கின்றார். அதை உலக நாடுகள் ஏற்க தயாராகிவிட்டன. இந்த வர்த்தக போரில் இன்னொரு அம்சமாக அமெரிக்காவில் இருக்கும் 22 கோடி வாக்காளர்களுடைய தரவுகளை சீனா திருடிவிட்டது என்றும், அமெரிக்காவினுடைய உள்நாட்டு தேர்தலில் சீனா தலையிடுகின்றது என்றும் டொனால்ட் ட்ரம்ப் கடந்த வெள்ளி ஆற்றிய உரையில் குறிப்பிட்டது தெரிந்ததே. இப்பொழுது சீனா அதற்கு பதிலடி கொடுத்திருக்கின்றது. அமெரிக்க வாக்காளர்களினுடைய பிரச்சனையில் தங்களுக்கு எந்த ஆர்வமும் கிடையாது என்றும், தாங்கள் மற்ற நாடுகளினுடைய உள்நாட்டு பிரச்சனைகளில் தலையிடுவதே இல்லை என்றும், எனவே இது பற்றி நமக்கு அக்கறை இல்லை, டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருப்பது முற்றிலும் பொய், அதற்கு எந்த விதமான ஆதாரமும் கிடையாது என்று சீனா உடனடியாக மறுத்திருக்கின்றது. இந்த விவகாரத்தில் டொனால்ட் ட்ரம்பினுடைய கருத்து உண்மைதானா என்று அமெரிக்காவினுடைய தேர்தல் கமிஷனுடைய கருத்து என்ன என்பதற்கு அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அமெரிக்க வாக்காளர்களினுடைய பெயர் பட்டியல் தரவுகள் எல்லாம் இணையத்தில் பொதுவாகவே வெளியீடு செய்யப்பட்டிருக்கின்றன. இதை எல்லோரும் பார்க்கலாம். சீனா மட்டுமல்ல, ரஷ்யாவும் பார்க்கலாம். இதை எல்லோரும் தரவிறக்கமும் செய்யலாம். எனவே அதன் மூலமாக அமெரிக்க தேர்தலில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்திவிட முடியாது. அமெரிக்க தேர்தலுக்கென்று வேறு பல இரகசிய விடயங்கள் இருக்கின்றது. அவை எதையுமே சீனாவால் களவாடவும் முடியாது. சீனாவினுடைய ஹேக்கர்கள் களவாடவும் இல்லை. எனவே தேர்தலில் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது என்று டொனால்ட் ட்ரம்பினுடைய கருத்திற்கான மறுப்பை அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். தேர்தல் தொடர்பாக டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்ட இந்த கருத்து குறித்து அமெரிக்காவினுடைய டெமோக்ராட் கட்சியினுடைய முன்னணி தலைவர்கள் பலத்த எதிர்ப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள். 24 டெமோக்ராட் கட்சியினுடைய கவர்னர்கள் இணைந்து பொது வழியில் ஒரு கடிதத்தை வெளியிட்டிருக்கின்றார்கள். அமெரிக்க தேர்தல் போலியானது, அதில் ஊழல் நடைபெறுகின்றது, வெளிநாடுகள் தலையிடுகின்றது என்று ஜனநாயக கட்டமைப்பை அவர் சிதைத்திருக்கின்ற செயல் அதிர்ச்சி ஊட்டுகின்ற செயல் என்றும், முற்றிலும் தவறானது என்றும், அமெரிக்க ஜனநாயகத்தின் மீது மக்கள் நம்பிக்கை இழப்பதற்கான ஒரு வேலையை இவர் செய்திருக்கின்றார் என்றும், இது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதது என்றும் பொது வழியில் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அமெரிக்க ஜனநாயகம் டொனால்ட் ட்ரம்ப் கூறுவது போன்ற குறைபாடுகளை கொண்டது அல்ல என்றும் வாதிட்டிருக்கின்றார்கள். இந்த கருத்திற்கு பின்னர் அமெரிக்க அதிபரனுடைய நேரடி எதிரியாகிய நான்சி பெலோசி கடும் கண்டனத்தை வெளியிட்டு டொனால்ட் ட்ரம்ப் தோற்று போன ஒருவர் என்று கூறியிருக்கின்றார். டொனால்ட் ட்ரம்பினுடைய இன்னொரு எதிராளர் ஆகிய பெர்னி சாண்டர்ஸ் டெமோக்ராட் கட்சியை சேர்ந்தவர் கூறுகின்ற பொழுது, அமெரிக்க அதிபர் என்பவர் நாட்டு மக்களுக்கு எதிராக இருக்கின்றார், எங்களுடைய ஜனநாயக விழுமியங்களை அளிக்க முயற்சி எடுக்கின்றார். இந்த இடத்தில் டெமோக்ராட் கட்சியில் கடும்போக்காளர் சோசலிசவாதிகள் என்று பேதங்களை எல்லாம் மறந்து அனைவரும் ஒன்றிணைந்து இந்த மோசமான அதிபருக்கு எதிராக இணைந்து நிற்காவிட்டால் அமெரிக்காவை காப்பாற்ற முடியாது என்று அவர் குறிப்பிடுகின்றார். டொனால்ட் ட்ரம்ப் தேர்தலில் தனக்கு எதிராக சதி நடந்ததாக கூறி திரிகின்றார். இப்பொழுது தேர்தல் சதியா முக்கியம்? அன்றாட வாழ்க்கையை அமெரிக்க மக்களினால் கொண்டு செல்ல முடியாமல் இருக்கின்றது. ஏழை மக்களினுடைய வாழ்க்கை படும்பாடு பெரும்பாடாக இருக்கின்றது. அமெரிக்க அதிபர் முன்னெடுத்த செயல்களினால் இன்று அமெரிக்காவினுடைய சாதாரண வாழ்க்கையை சீர்குலைந்து போய் இருக்கின்றது.
அதாவது இது பற்றியெல்லாம் எந்த அக்கறையும் இல்லாமல் தன்னுடைய தேர்தலும் தன்னுடைய தேர்தலில் நடைபெற்ற சதியும் என்று இதை பேசிக் கொண்டிருக்கின்றார் இவர் என்பது எவ்வளவு பெரிய மோசமான செயலாகும். இவருக்கு எதிராக நாம் இணைந்து நிற்காமல் இனியும் பிளவுபட்டு நிற்பது தவறே தவறு என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இப்படியாக அமெரிக்க அதிபருக்கு அவருடைய உள்நாட்டிலும் அதுபோல கனடா, சீனா போன்ற வெளிநாடுகளிலும் எதிர்ப்பு அலைகள் இருக்கத்தான் செய்கின்றன. இதற்கு இடையில் டொனால்ட் ட்ரம்பினுடைய அரசியல் வெற்றி பெறுமா என்றால் அது வரும் நவம்பர் மாத தேர்தலில் டொனால்ட் ட்ரம்பினுடைய கருத்துக்கள் சரியா இல்லையா என்பதை அமெரிக்க மக்கள் தீர்மானிப்பார்கள் என்பதே உண்மையாகும். இது டியூப் தமிழருடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்திலிருந்து கீசே துரை. வணக்கம் உறவுகளை.